மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பு ஏர்ஃபால் கவலையா சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யமுனா நதிக்கரையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி சடங்கு. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட மன்மோகன் சிங் உடல். யமுனா நதிக்கரை வரை நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. பூட்டான் அரசர், மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மலர் வளையம் வைத்து மரியாதை. மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இறுதி அஞ்சலி. वो अपनी बातों में जब कभी जिक्र किया करते थे, हालांकि बहुत कम. மன்மோகன் சிங் உடல் மீது இருந்த தேசிய கொடியை உரிய மரியாதையுடன் அகற்றிய ராணுவ வீரர்கள். நேற்று தேசிய கொடி போர்த்தப்பட்ட நிலையில் இறுதி நிகழ்ச்சிக்காக अगट्रम. हम जानते हैं कि आज इकोनॉमी, वैश्वीकरण, उदारीकरण हैं. प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री, लोकसभा स्पीकर, राष्ट्रपति, उपराष्ट्रपति और அறக்கட்டளை அமைக்கப்பட்ட பிறகே மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைவகத்திற்கான இடம் ஒதுக்க முடியும். நினைவகம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்தது தொடர்பாக 14 பேரும் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் ஆணிவேர் வரை விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு உறுதி. முதல் தகவல் அறிக்கை ஊடகங்களில் வெளியானதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என தமிழக அரசு தரப்பு சரமாரி கேள்வி. பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை பாதுகாப்பது காவல்துறை மட்டுமல்ல, அனைவரின் கடமை என அரசு தலைமை வழக்கறிஞர் வாதம். ஊடகங்கள் சுதந்திரத்தை தடுக்க முடியாது. ஊடகங்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக நீதிபதிகள் கருத்து. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள 988 கேமராக்களில் 849 செயல்பாட்டில் உள்ளன. மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என பரிசோதனை செய்யப்படுவதாகவும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் நீதிமன்றத்தில் தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின் பாதுகாப்பு நடைமுறை குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதி.
மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு குழு அமைப்பதில் என்ன பயன்? அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய கோரிக்கை நிராகரிப்பு. எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக விசாரணை நடத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. மாணவியின் அடையாளத்தை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு. பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் காட்டம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஏன் தன் விருப்பப்படி காதல் செய்யக்கூடாது, ஏன் அவர்கள் விருப்பப்படி உடை அணியக்கூடாது எனவும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு முடியும் வரை கல்வி மற்றும் விடுதி உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. காவல் ஆணையர் அருணுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கு அதிருப்தி. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து நிர்வாகிகள் பேராசிரியர்களுடன் ஆளுநர் முக்கிய ஆலோசனை. தொழில்நுட்ப காரணங்களால் முடக்கப்பட்ட எஃப்ஐஆர் சிட்டிசன் போர்ட்டலில் பதிவாகி உள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம். காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை கசிய விடவில்லை எனவும் இதுகுறித்து விசாரிக்கப்படும் எனவும் உறுதி. முதல் தகவல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கும் விதம் மிக மோசமாக உள்ளது என நீதிபதிகள் கண்டனம். புகார் அளிப்பதற்காக காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பொதுமக்கள் பயப்படும் நிலைதான் உள்ளது எனவும் சாடல். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை. தனக்கு பின் பெரிய குழு உள்ளது என்பதை காட்ட செல்போனில் பேசுவது போல் நடித்துள்ளார் எனவும் அரசு தரப்பில் விளக்கம். தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. மாசற்ற மனதிற்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கியவர் எனவும் புகழாரம். தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனி அடையாளம் கொண்டவர் விஜயகாந்த் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஈகை பெருங்குணத்தால் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தடையை மீறி பேரணி. விஜய பிரபாகரன், LK சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் நடைபயணம். கையில் ஜோதியுடன் தொண்டர்களோடு பேரணியாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்திய பிரேமலதா.